ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. சங்கீதம் 34 வசனம் 16. பாருங்க, கர்த்தருடைய முகம் நன்மையான காரியத்துக்கு மட்டும் இல்லை, தீமை செய்கிறவர்களுடைய பேரை அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் நீதிமான்கள் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதுன்னு முந்தின வசனம் 15 வசனம் சொல்லப்படுது. கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாமே எதில் இருக்குது? முகத்தில் தான் இருக்குது இல்லையா? அப்போ அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது சொல்லிட்டு தான் அவர் கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக, எவர்களுக்கு? தீமை செய்கிறவர்களுக்கு. அப்போனா 17 வசனம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய முகம் நீதிமானுக்கு எப்படி இருக்குதான்? அவர் மேலே நோக்கமாக இருக்குது. அவங்க கூப்பிடும்போது அவங்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் விலக்கிமிட்டு காத்துக்கொள்ளுது. அவருடைய செவிகள் எப்போவுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய முகம் நம் மீது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும் என்றால், நம் மீது அவருடைய கண்கள் திறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நீதிமான்களாய் காணப்படணும், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போது நாம் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 சாமுவேல் 22:7 சங்கீதம் 18:6 ஒரே காரியம்தான் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லும்போது 2 சாமுவேலில் பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரம் வசனம் 7, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, பார்க்குறாரு, கேட்குறாரு, எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறாரு. அதே தான் 18 சங்கீதம் 18 போடப்பட்டிருக்கு. ஒரே வசனம்தான் 18:6. இது ஒன்று சாமுவேல்லையும் சங்கீதத்தையும் பாருங்கள், ஒரே மாதிரி வசனங்களே அதிகாரமாக ரெண்டுமே ஒன்று போல் வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூப்பிடும்போது அவர் செவி சாய்க்கிறவராய் காணப்படுறார். சங்கீதம் 18:6 பாருங்கள், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதலை அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமானாய் நீதிமான்களாய் நடக்கும்போது அவருடைய முகம் நம்மீது நோக்கமாக இருக்கும். அவருடைய செவிகள் நாம் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கும். அதே சமயத்தில் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய முகம் இருக்கும். அவர்களை பூமியில் இராதபடி அற்றுப்போக பண்ணுவார் என்று போடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட லிஸ்ட்டில் நம்ம இல்லாதபடி நீதிமான்களாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா, உண்மையே நாங்கள் துதித்து உண்மையே போற்றி பாடி நெருக்கத்திலே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும்போது உம்முடைய முகம் எங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. உம்முடைய செவிகள் எங்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் அதற்கேற்றவர்களாய் தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படியாக எங்களை நீ தகுதிப்படுத்துங்க, நீதிமான்களாய் எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 5 வசனம் 20. இன்றைய கேள்வி, எவையோடு என்ன செய்ய வேண்டாம் என்று இயேசு சொன்னார்? எவையோடு என்ன செய்ய வேண்டாம் என்று இயேசு சொன்னார்?